ஐயா மோடி ஐயா புது மந்திரத்தை ஒண்ணு போட்டிருக்காரு. சின்ன கல்லு பெத்த லாபம். நம்மெல்லாம் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதை பேஸ் பண்ணி தானே இவங்க போயிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா, அவங்க ரூட்டே வேறப்பா. நோ எலெக்ஷன் மை நேஷன். பர்மனண்டா உட்கார்றதுக்கான வேலையை எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த இவிஎம் எலெக்ஷன் கமிஷனு இது மேலதானே நமக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு. அத நாடு பூராவுமே இவங்க நடத்துறது ஒன்றும் அவ்வளவு நியாயமா இல்லைன்ற பேச்சு எல்லா இடத்துலையும் இருக்குது. நாட்டை விட்டுருங்க, நாட்டை விட்டு வெளியில இருக்கிறவங்க கூட என்னடா இவ்வளவு ஏமாளியா இருக்கிய, இப்படி ஏமாத்துறாங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்ற ரேஞ்சுக்கு கேட்கிறாங்க. ஆனா இப்போ ஒருத்தர் எனக்கு இவங்க பண்ண வேலைகளை சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காரு. போராட்டம் பண்ணல, அவங்க போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணல, சட்ட ரீதியா போயிருக்காரு. அதுக்கு போனதுக்கு இவன் யார் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு? எலெக்ஷன் கமிஷன் இவன் கேட்டா நாங்க கொடுத்துடணுமா, இவனுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவசரமா ஒரு சட்டத்தை திருத்தி இருக்காங்க. அவசரமா. இப்ப இவங்க இந்த திருத்தின சட்டத்தினால பாதிப்பு பாஜக இல்லாத மாநிலங்களுக்கோ இல்ல காங்கிரஸுக்கோ கிடையாது. பாஜக கூடவே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இதுல மொத்தம் ஆப்பு. அநேகமா அந்த ஆப்பை நல்லா செதுக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது பீகார்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நிதிஷ்குமாருக்கும் அடுத்தது சந்திரபாபு நாயுடுக்கும் கூடவே இருக்காருல்ல ஏக்நாத் சிண்டேக்கு ஏற்கனவே அடிச்சு சொல்லிட்டாங்க. இப்ப அவருக்கு சேர்த்தாப்புல தான் இந்த ஆப்பை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாத்துருவோமா? மதியம் வணக்கம். இது மதியம் திருப்பா கோப்பு. பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டுல ஒரு மனுஷன் ஒரு கேஸ ஒண்ணு போட்டிருக்காரு. என்னன்னா, இந்த ஹரியானா எலெக்ஷன்ல ஒரு பூத்துல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, அந்த பூத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், அதை பார்க்கணும். இந்த மதன் பாப் சொல்றாருல, அதை நான் பார்க்கணும். அதே மாதிரி அவரும் ஹரியானா கோர்ட்ல, பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல கேட்டிருக்காரு. கோர்ட் என்ன பண்ணுது, இசிஐக்கு ஒரு ரிக்வஸ்டா போடுது. ஆக்சுவலி அது ஆர்டரா போட்டிருக்கணும், பட் ரிக்வஸ்டா போடுது. ஏங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அவங்க பேச்சுல, அதாவது உங்க செயல்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நடந்தது இல்ல, அதனால என்ன நடந்ததுன்னு எடுத்து காமிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அது இருக்கிறது தானே அதுல இருக்க போகுது, விழுந்தது தானே இருக்க போகுது, அதனால காமிச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு எலெக்ஷன் கமிஷன் எங்களால் அதை தர முடியாது. யாருவே இவங்க எல்லாம் கேட்பாங்க, எடுத்து கொடுக்கறதுக்கு தான் நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் உட்கார்ந்து இருக்கா, எங்களுக்கு வேற வேலை இல்லையா? இவங்க எல்லாம் இப்ப ஒருத்தனுக்கு எடுத்து கொடுத்து ஆரம்பிச்சா அப்படின்னா ஆளுக்கு அப்புறம் கிளம்பிடுவாங்க. எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு கொடுன்னு எல்லாரும் வந்து நிப்பாங்க. எங்களால அதை எடுத்து கொடுக்க முடியாது. ஒருவேளை ஒரு கட்சி சார்ந்த நபரோ இல்ல ஒரு கட்சியோட தலைவரோ அந்த எலெக்ஷன் கேண்டிடேட் வேட்பாளரோ யாராச்சும் கேட்டா, அதுவும் நேரடியாலாம் வந்து கேட்டாலும் எடுத்து தர மாட்டேன், கோர்ட்டு மூலியமா வந்து கேட்டா டைம் இருந்தா நாங்க எடுத்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில். அந்த எலெக்ஷன் சம்பந்தமா என்ன சந்தேகம் இருந்தாலும் மோஸ்ட்லி அது எல்லாமே பப்ளிக்கோட இதுலதான் இருக்குது. கேட்டா கொடுக்கணும். அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன செலவாச்சு, அதோட அந்த ஓட்டு எவ்வளவு பதிவாச்சு, எவ்வளவு ஓட்டு உள்ள இது எல்லாமே பப்ளிக்லயே அவைலபிள் தான், பப்ளிக் டாக்குமெண்டா தான் இருந்தது. ஆனா அதுல அவங்க என்ன இப்ப கொண்டு வந்துட்டாங்க, அந்த பப்ளிக் டாக்குமெண்ட்ல குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான், அதை தாண்டி அதாவது இந்த பேப்பரு இந்த மற்ற விஷயங்கள்லாம் நாங்க கொடுப்போம். ஆனா அந்த எலக்ட்ரானிக் இதெல்லாம் நாங்க கொடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன் இதுல கிடையாது, அதனால கேட்காதீங்க. நாங்க அதை சாதாரண பப்ளிக் கேட்டா அதை எங்களால ஏத்துக்க முடியாது. சாதாரண பப்ளிக் எங்களை கேள்வி எப்படி கேட்கலான்ற ஒரு எங்களுக்காக எலெக்ஷன் நடத்துறியா? எங்களை இல்லாம அந்த கேண்டிடேட்டையும் கட்சி தலைவர்களையும் அந்த கட்சி பார்ட்டியை மட்டும் வச்சுதான் எலெக்ஷன் நடத்துறீங்களா என்ன? பொதுமக்களுக்காகத்தான எலெக்ஷனு. ஏற்கனவே அவங்களுக்கு உங்க மேல ஏகப்பட்ட டவுட், கொஞ்சம் லட்ச டவுட் எல்லாம் இல்ல, இவங்க ஜனநாயகத்தை கொண்டுட்டாங்கன்ற அளவுக்கு டவுட். ஏன்னா இவங்க எவனுமே அவங்க வேலையை ஒழுங்கா பாக்குறது கிடையாது, முழுக்க மேல இருக்க முதலாளிகளுக்காகத்தான் வேலை பார்க்கறாங்க.
அப்படின்ற ஒரு டவுட் எல்லாம் இல்ல, கிளியரே பல இடங்கள்ல ஆயிடுச்சுன்னு வைங்கல. அப்படித்தான் இருக்கிறாங்கன்ற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஓட்டு முடியறப்ப ப்ரொசீஜரா என்ன பண்ணணுமோ அதை எதையுமே ஃபாலோ பண்றது இல்ல. அந்த போலிங் டேட்டுக்கு அப்புறம் எதையும் ஃபாலோ பண்றது இல்ல. அடிச்சு புடிச்சு ஒவ்வொன்றையும் உருவி அதுக்கப்புறம் வந்து உள்ள அப்டேட் பண்றபடி ஆயிடுச்சு. ஒண்ணு இல்ல, இப்ப மகாராஷ்டிரா தேர்தல்ல அதை பேஸ் பண்ணி மட்டும் குறைஞ்சது 140 கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்குன்றாங்க. இப்ப நடந்து முடிஞ்ச அந்த மகாராஷ்டிரா அந்த தேர்தல்ல. அதுல முக்கியமா என்ன அப்படின்னா, இவங்க கொடுத்த அந்த கவுண்டிங், அதாவது எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு, இவங்க எவ்வளவு ஓட்டு உள்ள வாங்கியிருக்காங்க அப்படின்ற அந்த கவுண்டிங், இவங்களுக்கு சாதகமான இடத்துல அந்த ஓட்டிங் வந்து எவ்வளவு தூரம் பதிவாச்சோ அதை விட அதிகமா வந்து, அதாவது எவ்வளவு போலாச்சோ அதை விட அதிகமா கணக்கு காமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து இடைஞ்சலா இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் பதிவானதை விட கம்மியான ஓட்டு தான் இவங்க வந்து கணக்கு காமிச்சிருக்காங்க. அப்ப ஓட்டு போட்ட 1க்கு 2 அங்க போயிருக்கு, 2க்கு 1 இங்க மாறி இருக்கு. போட்ட ஓட்ட என் கணத்தை காணும் பயன் அந்த மாதிரி போட்ட ஓட்ட காணும், எவன் ஓட்டு போச்சுன்னு தெரியல. ஆனா எவங்களோ போட்ட ஒரு குறிப்பிட்ட ஓட்டு மொத்தமா மறைஞ்சு போச்சு. இந்த பேனால இங்க் எழுதுனா கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலிடா இருக்கு, அதுக்கப்புறம் வெள்ளை பேப்பரை மறுபடியும் மாறி இருப்பாங்கல்ல, அதே மாதிரி போட்ட ஓட்டு காணாம போயிடுச்சு. இது மகாராஷ்டிரா நடந்தது. இன்னமும் 140 கேஸ் பெண்டிங்ல இருக்குது. ஒடிசாவை எடுத்துக்கலாம். ஒடிசால எடுத்துக்கிட்டீங்கன்னா போட்ட ஓட்டு இப்ப பிஜு ஜனதா தளம் இருக்குல்ல, ஏன்னா 25 வருஷமா அந்த மனுஷன் உட்கார்ந்து ஆண்டுகிட்டு இருந்த இடம், எந்த இடத்துலையும் எதிர்ப்பே இல்லாத ஒரு இடமா இருந்தது பிஜு ஜனதா தளத்துக்கு ஒடிசால. ஆனா அந்த ஒரிசால அத்தனை பேரும் பயங்கரமா ரொம்ப கான்பிடன்ட் தாங்க. நம்மால் கூட அங்க இருந்தாப்லையே, அவர் என்ன சொல்லி இவங்க அடிச்சாங்க, தமிழர் அவன் ஒரு தமிழனா ஒடிசாவை தமிழ ஆளலாமா, அவன் கண்ட்ரோலுக்கு நீ போயிருவியா, ஒரு மாதிரியான ஒரு இனவாதத்தை உள்ள கலப்புனாங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஒடிசா மக்கள் எல்லாம் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வப்பட்டாங்க, அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க வச்ச பாயிண்ட்ன்றது ரைட்டு. ஒரு ஒடிசாவை தமிழ் அரசியல் ரீதியா அவங்க வச்ச பாயிண்ட்ன்றது ரைட்டு. இப்படித்தான் வந்து ஒரு ஆளை இறக்கணும், வேற வழி கிடையாது. ஆனா அந்த அந்த ஊர் மக்கள் இவன் யாருன்றதை விட இவன் எனக்கு என்ன செஞ்சான்றது ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா 25 வருஷமா ஒடிசாவை எந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்கன்ற அந்த ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த அளவுக்கு நன்றி இல்லாம போயிட்டாங்களா ஒடிசா மக்கள்னு உள்ளுக்குள்ள எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கி கொண்டாந்து வச்சிருக்காங்க. பல இடங்கள்ல ஒடிசாவை தூக்கி நிப்பாட்டி இருக்காங்க பாண்டியனும் அவரும் சேர்ந்து. ஆனா அந்த இடத்துல பாஜக மகத்தான வெற்றி, ரொம்ப அதை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு. நாடாளுமன்ற எலெக்ஷன் கூட அவ்வளவு ஷாக்கிங்கா இல்ல, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு ஒடிசாவோடது. ஆனா அந்த ஒடிசாவோட அந்த ஒட்டுமொத்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, ஓட் பெர்சன்டேஜ்ல போலானதை விட 30% அதிகமா டிஃபரன்ஸ் ஆயிருக்கான். 30% சார் லீகலி கள்ள ஓட்டு. இப்ப அது ஆதாரத்தோட பிஜு ஜனதா தள்ல இருந்து கொடுக்குறாங்க. ஐயா பாத்துங்க, இதுல இருந்து இவங்க எவ்வளவு தூரம் மோசடி பண்ணிக்க. ஆனா யாருக்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ECI, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அந்த இப்ப அங்கதான் சுத்தி எல்லாரும் வர்றாங்க. செய்ய வேண்டிய வேலைய ஒழுங்கா செஞ்சாங்கன்னா நடக்க வேண்டியது ஒழுங்கா நடக்க, யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. 30% சார். அப்படின்னா இவங்க ஓட்டே போடல, எவனும் இவங்களுக்கு ஓட்டு போடல. 30% போட்டதுலயே மொத்தம் 30% எக்ஸ்ட்ரா போயிருக்குன்னா அப்ப எவ்வளவு, 100க்கு 120 மார்க் போடுவாங்கல்ல, அந்த கணக்காத்தான் ஈஸி இப்ப போட்டு அனுப்பிச்சிருக்காங்க எழுது. இது லீகலா இப்ப பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதான் இவங்க ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்கன்றது பக்காவா தெரியுது. ஒடிசா மட்டும் இல்ல, இந்தியாவில் நடக்கிற முக்காவாசி இடங்கள்ல எந்தெந்த இடமெல்லாம் அவங்களுக்கு வீக்கா இருக்கும், அதே நேரத்தில் முட்டாத்தனமா எல்லாத்துலயும் ஒரேடியா போட்ட மாட்டாங்க. அதையும் நல்லா தெரிஞ்சுங்க. எங்க ஏத்தணுமோ அங்க லைட்டா ஏத்தி விட்டா கணக்குல கரைஞ்சு போயிடும், ஒட்டுமொத்த கணக்குல. இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க முடியாது, சந்தேகம் இல்லாம எவ்வளவு. அவங்க ஹரியானா மொத்தமும் எனக்கு அந்த சிசிடிவி வேணும், அந்த ஓட்டுச்சாவடில இருந்து அத்தனை சிசிடிவி வேணும்னா
அது இம்பாசிபிள், அது தேவையில்லாத விஷயம், அது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமும் கூட. ஆனா ஒரு இடத்துல கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுதுன்ற எல்லாரும் வருவாங்க. அந்த இடத்துல இருக்க அவர் கோர்ட்டே வந்து இந்த இடத்துல கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கோர்ட்டுக்கு அவருக்கு தேவையான விஷயங்கள் அவர் செஞ்சிருப்பார்ல. சம்மந்தம் இல்லாம கோர்ட்டு நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு எவ்வளவோ கேஸுகள்லாம் வந்து தள்ளுபடி பண்ணி தலையில அடிச்சு வெளில அமைச்சிருக்காங்க கோர்ட்ல இருந்து. ஆனா கோர்ட் ஒரு விஷயத்தை ப்ரொசீட் பண்ணுது அப்படின்னா அந்த விஷயத்துல ஏதோ ஒரு பாசிபிலிட்டிஸ் அதுக்கு இருந்திருக்கு, கண்டிப்பா இருந்திருக்கு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவசரமா திருத்தி நாங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு அவங்க ரீசன் சொல்றாங்க. அதாவது இத வேற விதமா ஏஐ மூலியமா மாத்திரலாம், இதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதனால அதை அவங்க பண்ணக்கூடாது, நாங்க கொடுக்க மாட்டோம், இட்ஸ் a கான்ஃபிடென்ஷியல். ஏன் ஒரு காப்பியை கோர்ட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு காப்பி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க? உங்களுக்கு அவ்வளவு இதுவா பயமா இருந்துச்சுன்னா கோர்ட்ல சப்மிட் பண்ணிருங்க ஒரு காப்பிய. ஐயா நீங்க இதை அப்படியே வச்சிருங்க, இதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், இதுல உள்ளது ஒன்னா இருக்கணும் பண்ணுங்க. அது சார் எதையுமே ப்ராசஸ் பண்றதுன்றது ரொம்ப சிம்பிள் சார். ஆனா எந்த இடத்துல இவங்க கரெக்டா கையும் களவுமா மாட்டிக்குவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த சிசிடிவி எடுத்து பார்த்தோம்னா இவங்க என்ன கோல்மால் பண்ணிருக்காங்கன்றது புரிஞ்சு போயிடும். இப்ப இந்த ஒடிசாவை எடுத்துக்குவோம், 30% முதல்ல எப்படி வந்துச்சு, அதுக்கு பதில் சொல்லணும்ல. அதுக்கு பதில் சொல்ல சொன்னா இது ஏதாவது மால் ஃபங்க்ஷனா இருக்கும், டெக்னிக்கல் எரரா இருக்கலாம். 30% எப்படியா டெக்னிக்கல் எரரா இருக்கு? இவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு கொம்பு இல்லாத எருமை மாதிரியா தெரியுது? ஏன் மாட்டாங்களே, நீ எல்லாத்தையும் சொல்லுவா, நாங்க மண்டே ஆட்டிட்டு உட்காந்துருப்போன்ட்டு. இப்ப அதைத்தான் பண்ண. இப்ப இது கொண்டு போற விஷயம் நமக்கு பாதிப்பு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுக்கோ இல்ல கர்நாடகாவுக்கோ கேரளாவுக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ டெல்லிக்கோ அதுக்கெல்லாம் ஜார்க்கண்டுக்கோ வர்றதுக்கு டைம் ஆகும். ஏன்னா அதுக்கு இவங்க உள்ள பூந்து எதையும் வந்து ஆட்டையில கலைக்க முடியாது. ஆனா இதோட எஃபெக்ட் எங்க தெரியுமா முதல்ல நிற்கும்? இந்த பக்கம் ஆந்திராவுக்கு, அந்த பக்கம் பீகாருக்கு, ஏன் மகாராஷ்டிராவுக்கு, ராஜஸ்தானுக்கு, எந்தெந்த இடத்துல எல்லாம் இவங்க உள்ளுக்குள்ள வந்து புடிச்சு உழுக்கணும்னு நினைக்கிறாங்க முதல்ல. ஏன்னா இவங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அடிக்கிறத விட பக்கத்துல எவன் கைக்கு வாகா இருக்கான்னு அவனை அடிச்சு பழகுறதுல இவங்க எக்ஸ்பர்ட். அத புரியுமா? இப்ப சந்திரபாபு நாயுடு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு, சொல்ல முடியாது, பேச்ச ஒழுங்கா கேட்கல, ஆளு சரிப்பட்டு வரலன்னா சட்டுன்னு சட்டசபையை கலைச்சு அடுத்து உள்ளுக்குள்ள பவன் கல்யாணம் தூக்கி உட்கார வைக்க வேண்டிய வேலையை நிறைய பார்க்கலாம். இப்ப நிதிஷ்குமாருக்கு பீகாருக்கு அதே நிலைமை தான். ஒண்ணு இல்ல, நிதிஷ்குமார் நான் தான் முதலமைச்சர்னு உட்கார்ந்துருக்காரு, நீ ஒரு ஆளே பீகார்ல கிடையாது, பீகார்ல நீ வந்து பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல இவங்க ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து முன்னாடி பாசாக்க வந்துருச்சுன்னா அடுத்து தொங்கணும். அப்படித்தான் நடக்கும். இதெல்லாம் அங்கேதான் நடக்க. ஆனா இதை இப்படியே விட்டுட்டோம்னு வைங்கள, சின்ன விஷயமா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த சொல்லுவார்ல லட்டுல வச்சேன்னு நினைச்சிய தாஸ் நட்டுல வச்சேன் பாருல, அதே மாதிரிதான் இது. ஒண்ணு வெளியில பெரிய ஒரு பிரச்சனையாவே தெரியாத ஒரு விஷயம். இதெல்லாம் என்னடா பண்ணிட போகுது, காலில் குத்துன ஆணி சீல் பிடிச்சி மண்டை வழியா வெளியில வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப இங்க பண்ணிருக்குது. இப்பதான் குத்திருக்காங்க, குத்துன வேகத்துல உடனே உள்ள இருந்து உருவிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்ல பரவாயில்ல, இவங்க இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம விட்டுருவோம் வா அப்படின்னு அசால்ட்டா இருந்துட்டாங்கன்னு வைங்கள, ஒட்டு மொத்தமா சொல்ல முடியும். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, எவனாலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எதை கேட்டாலும் இதுதான் ரூல், தர முடியாது போடா, கேமராவை காட்ட முடியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போட்டாலும் போடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இவ்வளவுதான் சார் இவங்களோட ஜனநாயகம். உலகம் பூரா எட்டி பார்த்து ஓன்னு பேசிட்டு இருக்க நம்ம தான் ஐயா ஓட்டு போறோன்ற பேரு, நாங்க போட்ட ஓட்டு வேலிடா இல்லையான்னு எப்படி நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறது? இல்ல நாங்க தான் ஓட்டு போட்டு இவங்களை ஏற்றோம் அப்படின்னு சொல்லி எப்படி எங்களை நம்ப வைப்பிய? ஒரு நம்பிக்கை இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் மேலையும் இவிஎம் மேலையும் தான் நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. இப்ப எலெக்ஷன் மேலேயே நம்பிக்கை இல்லாத அளவுக்கு கொண்டு போறாங்க. அதுக்கு தான் அதை நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஆனா இதெல்லாம் சுதாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் உஷாராகி எந்திரிச்சு நின்று இல்லை அப்படின்னு சொல்லி மண்டையில அடிச்சு அந்த இதெல்லாம் மறுபடியும் அழிச்சு முதல்ல இருந்த மாதிரியே மாத்திட்டாங்கன்னா ஓரளவு பொழைக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா அப்படியே ஆடிக்கிட்டே போக வேண்டியது. பார்ப்போம். நன்றி.